இந்த ஆண்டின் நாடாளுமன்ற கடைசி கூட்டத்தொடரான குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் இந்த கூட்டத்தொடரில் எழுப்பப்பட உள்ள நிலையில் 16 மசோதாக்கள், குறிப்பாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதா உள்ளிட்ட மொத்தம் 16 மசோதாக்களை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்கான ஒரு பட்டியலையும் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. 2 அவைகளிலும் தற்பொழுது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், குறிப்பாக மணிப்பூர் வன்முறை, அத்வானி விவகாரம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் சார்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய 75வது நிறைவு விழாவை கொண்டாடும் விதமான பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த முறை இந்த குளிர்கால கூட்டத்தின் பொழுது நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் மத்திய அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கான ஒரு ஒத்துழைப்பை அனைத்து கட்சிகளும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்வைத்திருந்தார். இவை மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் சார்பாக எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் அந்த 2 அவைகளுடைய தலைவர்களிடமும் அந்த அவைத் தலைவர்கள் தெரிவிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று பேசிய பொழுது கூறியிருந்த நிலையில் அவர் அதிகாரப்பூர்வமான அந்த ஒரு கூட்டத்தொடர் என்று தொடங்கியது. 19 அமர்வுகளாக டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரை பொறுத்த அளவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள், குறிப்பாக வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தினுடைய அந்த விரிவான விவாதம் என்று நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, மிக குறிப்பா எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி எம்பிக்களோடு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஆலோசனை நடத்தினார். அதே போன்று இங்கும் தமிழ்நாடு எம்பிக்கள், திமுக எம்பிக்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மிக முக்கியமாக வக்ஃபு வாரிய திருத்த மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட சில முக்கியமான அம்சங்களை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? நிச்சயமாக பல எதிர்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு 12 பிரச்சனைகள் குறித்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இது நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதானி விவகாரம், அவை மட்டுமல்லாமல் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். அதற்கான அந்த ஒரு இறுதி அறிக்கை என்பது தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் கூறியிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய விரிவான ஒரு ஆலோசனையை நடத்தாமல் திருத்த மசோதா, வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்று காலை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்தும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கும் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மட்டுமல்லாமல் நீட் விவகாரம், இந்திய தமிழக மீனவர்கள் மீதான அந்த தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களையும் இந்த குளிர்கால கூட்டத்தில் 2 அவைகளும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக எம்பிக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களையும் இன்னும் வரும் நாட்களில் திமுகவின் சார்பாக வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் TR பாலு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் ஒருபுறம் இருந்தாலும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசு முழுமையான விவாதத்திற்கு தயாராக இல்லை. குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் இடையேயான அந்த நிதி பகிர்வு என்பது கிடப்பில் போடப்பட்டுள்ள ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசுகள் முடக்கத்தை இது ஒரு தீர்மானிக்கும் விவகாரமாக இருப்பதால் அதையும் இந்த முறை குளிர்கால கூட்டத்தில் மத்திய அரசு விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமல்லாமல் அதானி விவகாரத்தில் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பேருமே அவைகளுக்கு நேரடியாக வந்து தங்களுடைய பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்று அதனை வலியுறுத்தி காங்கிரசுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் சார்பாக மக்களவையிலும் ஒரு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்மான நோட்டீஸ் மீதான விவாதத்தையும் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் மக்களவையில் கோர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நிலையில் தற்போது அவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடரான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்நிலையில் தற்போது மக்களவை, மாநிலங்களவை உள்ளிட்ட 2 அவைகளிலும் அதிகாரப்பூர்வமாக அவை நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் அவை நடவடிக்கைகள் தற்போது மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், இளம் எம்பிக்களினுடைய பங்களிப்பு எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக பாதிக்கப்படுகிறது என்கிற கருத்தையும் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறியிருந்தார்.